பிழைப்புக்காக வரவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை தான் அவங்க ஆதார் அட்டையாக இருக்கட்டும், வாக்காளர் பட்டியலாகட்டும், வாக்காளர் அட்டையாகட்டும், ரேஷன் கார்டு ஆகட்டும், எல்லாமே வந்து தமிழ்நாடு தான் இருக்குது. வராங்க, பிழைக்கிறாங்க, போகிறாங்க. அது தேர்தல் சமயங்கள்ல ஆகட்டும், நல்லது கெட்டது, தீபாவளி, பொங்கல், இது பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து அதாவது கர்நாடகாவில் அங்கே பூர்வீக தமிழர்களாக இருக்காங்க பாருங்க. அவங்க வந்து வாக்காளர் அட்டை இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது. அதை வந்து அங்கே முறைப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி முறைப்படுத்தப்பட்டிருக்குனாக்கா, அங்கே தமிழர்கள் யாருன்னு தெரியும் அவங்களுக்கு. அரசு பணியாக இருக்கட்டும், தோழ பணிபுரியும் இடங்களாகட்டும், அது மாதிரி அவங்களுக்கு வந்து இவங்க தமிழர்களும் தெரியுது அவங்களுக்கு. இப்போ கூட வந்து சாதி வரை கணக்கெடுத்திருக்காங்க. கணக்கெடுப்பு தெரியுது அவங்களுக்கு முறையாக. தமிழர்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்க, எந்தெந்த பகுதியில் தமிழர்கள் இருக்காங்க, அங்கே தமிழர் பகுதியில் எந்த அளவுக்கு வேலை முன்னெடுப்பு ரொம்ப சீராக நடக்குது, கன்னடர்கள் பகுதியில் எப்படி நடக்குதுன்றது அது சரியாக அவங்க வரையறை செஞ்சுருக்காங்க. இப்போ அதே போல் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியில், நான் வசிக்கும் பனகட்டா ரோடு பெங்களூரில், அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2000 3000 வட இந்தியர்கள் வந்து குடி வந்திருக்காங்க. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை அங்கே இருக்கிற ஒரு ஊர் பெரியவர் என்ன செஞ்சுருக்காரு, இந்த ஊருக்குள்ளே யார் வந்தாலுமே வட இந்தியர்கள், நீங்கள் முதல்ல காவல் நிலையத்தில் போயிட்டு இந்த பகுதிக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு முறையாக தெரியப்படுத்திட்டு, அதை வந்து அஃபிஷியலாக இல்லை கூட அன்அஃபிஷியலாக வந்து அங்கே வந்து வரையறை செஞ்சுருக்காங்க. இப்போ குறிப்பாக கர்நாடகாவில் தெரியும், இந்த பகுதியில் வட இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்க, இங்கே தமிழர்கள் இருக்காங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. அது வந்து அறிவிக்காமல் ஒரு அன்அஃபிஷியலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரையறை செஞ்சுருக்காங்க. ஆனால் இங்கே ஆளும் திமுக அரசு செய்ய மறுக்குது. இப்போ நீங்கள் ராமேஸ்வரம் கடந்த நேற்று எங்கள் நண்பர் ஒருத்தர், பெங்களூரை சேர்ந்த நண்பர் மதன் சொல்லிட்டு அங்கே ஒரு சமூக ஆர்வலர், ராமேஸ்வரம் போய் வந்திருக்காரு. ராமேஸ்வரம் போனால் அங்கே முழுக்க அது தமிழ்நாடு மாதிரி தெரியலைங்க ராமேஸ்வரம். அவர் நேற்று புலம்பிட்டுருக்காரு என்கிட்ட. அங்கே பார்த்தா முழுக்க வடஇந்தியர்கள் தான். அங்கே தரிசனத்துக்கு போனால் கூட, ராமேஸ்வரம் தரிசனத்துக்கு போனால் கூட வட இந்தியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவன் அங்கே பூஜாரிகளே ஹிந்தியில் பேசுகிறாங்க. அதே போல் இன்றைக்கி திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டாக்கா, திருவண்ணாமலையில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அங்கே பூர்வகுடி தமிழர்களாகட்டும், அந்த சொந்த ஊர் மக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு வந்தாக்கா அங்கே கொடுக்குற மரியாதையே தனிங்க. அதனால் வட இந்தியர்கள் வந்து அது கணக்கெடுப்பு அவசியம்தான், முறைப்படுத்தப்படணும். நீங்கள் திருப்பூரில் பார்த்தீங்களா, திருப்பூர் வந்து தமிழ்நாடா இல்லை வட இந்தியாவும் தெரியல, அந்தளவுக்கு சூழல் மாறி போச்சு. அங்கே தேர்தல் வந்தால் கண்டிப்பாக வட இந்தியன் தான் தீர்மானிக்க முடியும். அவனை எதிர்த்து தமிழை பேச முடியாது. பேசினா அங்கே அவனுக்கு வேலை கொடுத்த முதலாளியை அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அதே போல் ஆளும் மத்திய அரசு வந்து அவங்களுக்கு முழுக்க ஆதரவு கொடுத்துருக்கு. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே வட இந்தியர்களுக்கு குரல் கொடுக்க அங்கே அரசு சரியாக இருக்குது, மத்திய அரசு.